1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? கவுனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்கள்ல கொரிந்து சபையிலே ஒரு சலசலப்பு. என்னன்னா, நமக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது, அப்படி யாராவது மரித்து உயிர்த்தெழ முடியுமா? அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்றதெல்லாம் அது ஒரு கதை தான், உண்மை கிடையாது. ஏன்னா அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு இந்த உலகத்துல வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சில பேச்சுக்கள் எழுந்ததுனால தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை பவுல் அப்போஸ்தலன் உயிர்த்தெழுதலை பற்றி ரொம்ப விளக்கமாக எழுதுகிறார். அதில் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் எழுதுகிறார், நம்முடைய ஆவிக்குரிய உயிர்மீட்சியை பற்றியும் எழுதுகிறார், நாம் மரித்து உயிரோடு எழும்புகிறத பற்றியும் அவர் எழுதுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இதே நாள் தானாங்கிறது தெரியாது நமக்கே, ஈஸ்டர் ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமான நாட்கள்ல வருகிறதுல இது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. ஏதோ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை வருஷத்துல ஒரு நாள் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்காக அந்த நாளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, அடுத்த 40 நாட்களுக்கு அவர் பல்வேறு நபர்களுக்கு அவர் தரிசனமானார். ஆகவே அவருடைய உயிர்த்தெழுதலை யாரும் மறுக்கவே முடியாது. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்ததை அல்லது உயிர்த்தெழுந்த இயேசுவை, அவர் உயிர்த்தெழுந்ததை யாரும் பார்க்கல, ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த சாட்சிகள் உண்டு. இயேசு உயிர்த்தெழுந்த போது யாரும் கிடையாது. அதிகாலையில சில சகோதரிகள், அதுல குறிப்பா மகதலேனா மரியாள் பேர் போட்டிருக்கு, மற்ற மரியாளும் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க இந்த சரீரத்துக்கு கந்த வர்க்கம் இடும்படி வருகிறார்கள், அந்த சரீரத்துக்கு வாசனை திரவியங்களை பூசும்படி வருகிறார்கள். இது யூதர்களுடைய ஒரு பாரம்பரியம். ஆனா வந்தா அங்கு கல்லறை திறந்திருந்தது. இவர்களுக்கு பேர் அதிர்ச்சி. உள்ள எட்டி பார்த்தா ஒரு தூதன் என்ன செய்யறான், நிக்கிறான். அவன் சொல்றான், இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, நீங்க போய் எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு. ஒன்னு எல்லாரும் வேகமா ஓடிட்டாங்க. நான் மகதலேனா மரியாள் அங்கேயே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்ப பின்னால் ஒருவர் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, நீங்க இயேசுவின் சரீரத்தை பார்த்தீங்களா, அதை எங்கேயாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்க போய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னபோது அவர் மரியாளே என்று சொன்னார். அது வரைக்கும் தன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறவர் தோட்டக்காரர் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனா மரியாள்னு சொன்னோடனே அவளுக்கு புரிஞ்சிருச்சு, இவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவை முதல்ல பார்த்தது யாரு? இந்த மகதலேனா மரியாள். ஆமா. அப்ப ஆண்டவர் சொன்னார், போய் சகோதரர்களுக்கெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அன்றைக்கு ஒரு 2 சீடர்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போதே அவர்களுக்குள் ஒரு கலக்கம். என்னன்னா, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்றாங்களே, இதை ஏற்றுக்கொள்ளவா வேண்டாமா? இது சாத்தியமா? அப்ப இயேசு அவர்களோடு கூட நடந்தார். என்ன பேசிக்கிறீங்கன்னார். இயேசு வந்து பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சார், அவர்தான் மேசியா, அவர் நம்ம எல்லாம் ரட்சிப்பார்னு நம்பினோம். ஆனா அவரை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்கள். ஆனா இப்ப என்னமா அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க, ஒரே குழப்பமா இருக்குன்னு சொன்ன போது இயேசு அவர்களோடு பேசினார். வேத வசனங்களில் இருக்கிற உயிர்த்தெழுதலை பற்றிய காரியங்கள் எல்லாத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். ஆனாலும் தங்களோடு பேசுகிறவர் இயேசு என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அப்புறம் அவங்க ஊர் வரும்போது அவங்க ஊருக்கு திரும்பினாங்க. அவர் நேரா போற மாதிரி போனார். இவங்க கூப்பிட்டாங்க, வாங்க எங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு. வந்தார். அப்பத்தை எடுத்து பிற்கும் போதுதான் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அப்பதான் அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியுது.
இயேசு. உடனே இயேசுன்னு தெரிஞ்ச மாத்திரத்துல அவர் மறைந்து போனார். அப்பதான் அவங்க பேசிக்கிட்டாங்க, அவர் நம்ம கூட பேசிக்கிட்டு வரும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததே, அப்ப கூட நமக்கு தெரியாம போச்சே. ஆனா இவங்களுக்கு இப்ப என்ன சந்தோஷம்னா, இது வரைக்கும் உயிர்த்தெழுந்தார்னு சொல்றாங்களே, நம்பவா வேண்டாமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இயேசு உயிர்த்தெழுந்தார். சரி, நம்ம போய் கலிலேயாவுல நம்முடைய சகோதரர்களுக்கெல்லாம் சொல்லுவோம்னு வேகமா ஓடி வர்றாங்க. அதுக்கு இடையில பூட்டப்பட்டிருந்த அறைக்குள் சீடர்கள் கூடியிருந்த போது இயேசு உள்ளே வந்தார். உங்களுக்கு சமாதானம் என்றார். எல்லாரும் இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அப்புறம் அவர் மறைந்து போனார். திரும்ப இந்த எம்மாவூர் சீடர்கள் வந்து, ஏப்பா இயேசு வந்தாரு, இயேசு வந்தாரு. ஆமா இயேசு வந்தாரு. ஏய், எங்க ஊருக்கு இயேசு வந்தாருப்பா. எங்க ஊருக்கும் இயேசு வந்தாரு. என்ன சொல்ற? இப்பதான் போறாரு. அப்படியா? எங்க கூடவே நடந்து வந்தார், எங்களுக்கு தெரியாம போச்சு. அப்புறம் வீட்டுக்கு போய் அப்பத்தை எடுத்து பிக்கும் போதுதான் தெரியுது அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. நாங்க அவரை பார்த்தோம், நாங்களும் தான் பார்த்தோம். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லா சீடர்களும் இயேசு என்ன செஞ்சுட்டாங்க, பார்த்துட்டாங்க. அந்நேரம் ஒருத்தர் வந்தார், அவர் பேர் தான் தோமா. இந்த தோமா மாமா என்ன சொன்னார் தெரியுமா? இங்கே வருங்க, நீங்க பார்த்தோன்னு சொன்னதெல்லாம் என்ன நிச்சயம் முடியாது, என்னால நம்ப முடியாது. நான் அவர் கையில் ஆணி அடிச்சாங்கல்ல, அந்த ஓட்டைக்குள்ள என் விரலை விட்டு என்ன செய்யணும், பார்க்கணும், அப்பதான் நம்புவேன். சரி, நீ நம்பாம போ அப்படின்னு விட்டாங்க. 8 நாளைக்கு அப்புறம் அந்த தோமா ரூம்ல இருக்கும்போது இயேசு உள்ள வந்தார். எல்லாருக்கும் ஒரே திரும்ப ஆச்சரியம். ஏன்னா அதுக்கு இடையில அவங்க பார்க்கவே இல்லை இயேசுவை. உடனே ஆண்டவர் நேரா தோமாட்ட போனார். தோமா, இங்க வாமா. என்னம்மா சொன்ன? விரல விட்டு பாப்பேன்னு சொன்னியாம்ல, இங்க வா, மாமா விரல்ல விட்டு பாருமா அப்படின்னாரு. அவனுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிப்போச்சு. அவன் காலில் விழுந்தான். ஆண்டவர் சொன்னார், அவிசுவாசியா இராமல் விசுவாசியா. அந்த தோமாவை தான் இந்தியாவுக்கு அனுப்பினார். அந்த தோமாவால தான் நம்மெல்லாம் யாரா இருக்கோம், ஆண்டோடைய பிள்ளைகளா மாறி இருக்கிறோம். இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல இயேசு தம்முடைய சீடர்களுக்கும் பலருக்கும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கடைசியா 120 பேர் பார்க்க அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்படி மறைஞ்சிட்டார். அங்கிருந்து தூதர்கள் இறங்கி வந்தாங்க. கலிலேயராகிய மனுஷரே, ஏன் இப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப இறங்கி வருவார். ஆமா. அதுக்கு இடையில ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எங்கேயும் போகாதீங்க, நான் வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், அனுப்ப போறேன்னார். அதே மாதிரியே அவர்கள் மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த போது பெந்தைக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். அவர்தான் திருத்துவத்தின் 3வது நபர். அன்னையிலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அவர்கள் வல்லமையாய் எல்லா இடங்களிலும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சரித்திர சான்றுகள் இருந்தும் இன்றும் பலர் உயிர்த்தெழுதலை நம்புகிறதில்லை. ஏன்னா உயிர்த்தெழுதலை நம்புறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஏன்னா நீங்க வேதத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, மகதலேனா மரியாள் நம்பல. முன்னாடி உயிர்த்தெழுந்த இயேசுவை வச்சுக்கிட்டே அவரை தோட்டக்காரர்னு நினைச்சுக்கிட்டு எதை பத்தி கேட்கிறா, இயேசுவின் செத்த சரீரத்தை பத்தி கேட்கிறா. ஆமா, சீஷர்கள் நம்பல, தோமா நம்பல. அந்த நாளில் இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ரோம அரசாங்கம் யாருமே நம்பல. அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கும் இந்த சீடர்கள் வந்து இயேசுவின் சரீரத்தை தூக்கி கொண்டு போய் எங்கேயோ அடக்கம் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்றாங்க. முழுக்க போய் இயேசு உயிர்த்தெழவே இல்லை, இயேசுவின் சரீரத்தை என்ன செஞ்சிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூதர்கள் எல்லாரும் அப்படியாக நம்புகிறார்கள். லூக்கா 24:11, இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. 16வது வசனம் பாருங்க, 24:16, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 25வது வசனம் பாருங்க,
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. பாருங்க, அப்ப மந்த இருதயம், கண்கள் மறைக்கப்படுதல் என இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லுகிற அந்த செய்தி வீண் பேச்சாக தோன்றுகிற ஒரு காரியம். இதெல்லாம் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. கொஞ்சம் கடினம் தான். ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள இருதயம் மறுக்கிறது, மக்கள் மறுக்கிறார்கள் என்றால் 3 காரியம். ஒன்று என்னன்னா, அறியாமை. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:13, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு. அப்ப இந்த உலகத்துல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, செத்துட்டா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, செத்தவர் யாரும் உயிரோடு எழும்பி வர முடியாது. கிட்டத்தட்ட அப்படித்தான். யாருமே இதுவரைக்கும் செத்து உயிரோடு எழும்பினதில்லை. அப்படியே சிலர் சில சந்தர்ப்பங்களில் உயிரோடு எழுப்பப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீண்டும் என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். ஆனால் மரித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒருவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், அவர் தான் கர்த்தராகிய இயேசு. இந்த இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறியாமல் அநேகர் இருக்கிறார்கள். அறியாமை, ஆகவே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்ல. இரண்டாவது அடங்காமை. மத்தேயு 22:23 உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் கூட்டம் ஒன்று இருந்தது. அவங்க என்னன்னா, உயிர்த்தெழுதலே கிடையாதுன்னு சாதிக்கிறவங்க சதுசேயர்கள். இவர்கள் ஒரு ரவுடி கூட்டம், இஷ்டத்துக்கு வாழ்றவங்க, துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு நம்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மரணத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு நம்பினா நியாய தீர்ப்பு உண்டுன்னு நம்பணும். அப்ப இந்த உலகத்துல ஒழுங்கா வாழணும், ஒழுங்கா வாழலன்னா நியாய தீர்ப்பு உண்டு. அதுக்கு பயந்தே அப்படிலாம் கிடையாதுங்க, செத்தா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருப்போம், மரணத்துக்கு அப்புறம் மறுவாழ்வுலாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஏன் அவங்க சாதிக்கிறாங்கன்னா, அப்பதான் இந்த உலகத்துல ஆட்டமா என்ன செய்யலாம்? ஆடலாம். தேவன் இருக்கிறார். நம்ம இந்த உலகத்துல வாழ்ற எல்லா வாழ்க்கைக்கும் நன்மைக்கானாலும் தீமைக்கானாலும் தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் வெளிப்பட வேண்டும்னு நம்பினா பயபக்தியோட என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? வாழ வேண்டியது இருக்கும். அப்படி வாழ மனமில்லாத அடங்காதவர்கள் உயிர்த்தெழுதல் கிடையாது, செத்துட்டா எல்லாம் முடிஞ்சுன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, அவிசுவாச கூட்டம். யோவான் 20:27 தோமா மாதிரி என்ன அவிசுவாசமா பேசுற கூட்டம். கூட இருக்கிற சகோதரர்கள் சொல்றாங்க நாங்க பார்த்தோம்னு, ஏற்கனவே அவர் 3வது நாள் உயிரோடு எழும்புவேன்லாம் சொல்லி இருக்கிறாரு. இருந்தாலும் தோமா இல்ல, நான் தொட்டு பார்த்தாதான் நம்புவேங்கிறான். பார்த்தீங்களா? அது மாதிரி இன்றைக்கும் விசுவாச கூட்டத்துக்குள்ளேயே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்பாமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஆகவே தான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், உயிர்த்தெழுதலை நம்புங்கன்னு. பக்கத்தில் இருக்கிறவங்கள எழுப்பி சொல்லுங்க, உயிர்த்தெழுதலை நம்புங்க. சொல்லுங்க, நல்லா எழுப்பி சொல்லுங்க. என்ன வெளியே இருக்கவங்களாம் சொல்ல மாட்டீங்களா? ஜன்னல் வழி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க, உயிர்த்தெழுதலை நம்புங்க. வெளியே இருக்கிறதுனால நீங்க அந்நியர்கள் நினைச்சிடாதீங்க, உள்ள இடம் இல்லாதனால வெளியே உட்காந்துருக்கீங்க. அதனால பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உயிர்த்தெழுதலை நம்புங்க. சொல்லிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, இப்ப தூங்குங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி, கவனிங்க, நம்ம எல்லாரும் உயிர்த்தெழுதலை நம்புறோம்னு சொன்னாலும் அது கிரியையில வெளிப்படணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த சொல்லுவாங்கல்ல, முயல் பிடிக்கிற நாய, அப்படின்னா என்னன்னா, அது நடக்கிற ஓடுற ஓடுறதை பார்த்தாலே இது முயலை பிடிக்குமா பிடிக்காதான்னு என்ன செய்யும்? ஏங்க, நம்ம பிள்ளைகள் எல்லாம் தான் சொல்லுது நான் பஸ் ரேங்க் எடுத்துருவேன்னு. ஆனா அதனுடைய கிரியைகள்லாம் தெரியும், இது படிக்கிறதா படிக்காததா. அது மாதிரி உயிர்த்தெழுதலை நம்புறோம்னு சொன்னாலும் வாழ்க்கையில் அந்த கிரியை இல்லையே. அதுல தான் சில விஷயங்களை ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். முதல் காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை ஜெபிக்கும் போது நம்பணும். அவர் உயிர்த்தெழுந்தார்னு நம்பி ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மேல் உள்ள நம்பிக்கைக்கும் ஜெபத்துக்கும் தொடர்பு உண்டு.
நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம். நம்ம மட்டும் ஜெபிக்கல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மார்க்கத்தாரும் ஜெபிக்கிறார்கள். ஜெபம் என்பது அவர்களுடைய தேவைக்காக கடவுளை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம். இது எல்லா மார்க்கத்திலும் இருக்கிறது. ஆனால் நாம் ஜெபிக்கிற ஜெபம் வித்தியாசமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபிக்கும் போதே நான் யாரிடத்தில் ஜெபிக்கிறேனோ அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கு வேண்டும். உங்களுக்கு ஒரு சரித்திர பின்னணியை நான் சொல்றேன். ஏற்கனவே நான் சொன்ன விஷயம்தான். அதிகாலையிலேயே மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், இப்படி சில பெண்கள் எல்லாரும் அந்த கல்லறை தோட்டத்துக்கு போறாங்க. எதுக்கு? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு தூப வர்க்கம் இடுவதற்காக. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்க போகல. ஆனாலும் இவர்களுக்கு இயேசுவின் மேல் ஒரு ஏக்கம், அவரை பார்க்க ஆசை. அவரை தேடி போனார்கள். போன இடத்துல இயேசு இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னதையும் இவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் இல்லாத இடத்துல எதுக்கு இயேசுவை தேடிக்கிட்டே நிக்கன்னு எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனா அந்த மகதலேனா மரியாள் மட்டும் இன்னும் அந்த கல்லறை தோட்டத்திலேயே நின்று கொண்டிருக்கிறாள். அவருடைய இருதயம் மட்டும் இன்னும் இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கிறது. என்ன? ஆமா, அந்த தேடல் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இவள் தேடிக்கொண்டே இருந்தபடியினால் இயேசு அவளுக்கு தரிசனமானார். அவளுடைய தேடல் கவனிங்க. நம்ம எப்படி கர்த்தரை தேடுகிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க, கூப்பிட்டுருப்பாங்கல்ல இவளையும், ஏய் வா வீட்டுக்கு போவோம். இவ சொல்றா இல்ல இன்னும் பார்ப்போம். இங்க இருட்டு நேரம், அதிகாலை, இன்னும் பொழுது விடியல. அவங்க சொல்றாங்க இங்க அவர் இல்ல, இங்க தேடி ஒரு பிரயோஜனமோ இல்ல, நம்ம போவோம், போய் சகோதரர்ல வர சொல்லுவோம், அவங்க வந்து பார்க்கட்டும். ஆனா அந்த மகதலேனா மரியாள் இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கிறாள். இந்த தேடல் அதுதான் ஜெபம். தேடுவதுதான் ஜெபம். நம்ம எப்படி தேடுகிறோம் கர்த்தரை? தீவிரமாய், ஊக்கமாய் தேடும் போது நிச்சயமாய் நாம் அவரை என்ன செய்ய முடியும்? கண்டடைய முடியும். அப்படி தேடின மகதலேனா மரியாளுக்கு இயேசு வெளிப்பட்டார். வெளிப்பட்டாரே, அவளுக்கு அது விளங்குச்சானா? இல்ல. அவரை ஒரு தோட்டக்காரராக எண்ணி கேட்கிறா, ஏசப்பாவுடைய சரீரத்தை கொடுத்துருங்க ஐயா, நீங்க இங்கதானே இருந்துகிட்டு நைட்டெல்லாம், என்ன நடந்துச்சுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, கல்லறை இப்படி திறந்து கிடக்கு, யாரோ என்ன செஞ்சுட்டாங்க, இப்படி திறந்துட்டாங்க, யார் எடுத்துட்டு போனானாவது சொல்லுங்க, நான் போய் அந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். அப்பதான் இயேசு மரியாளே, பாருங்க, அவர் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். மரியாள், மகதலேனா மரியாள் இயேசுவை கண்டடைந்தாள். கவனிங்க, ஜெபம், தேடல், ஒரு உயிருள்ள தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. புகைப்படங்களுக்கு முன்பாக, விக்கிரங்களுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறவங்க எவ்வளவு சின்சியரா ஜெபிக்கிறாங்க, நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? அப்ப உயிருள்ள தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கும் போது நம்ம எவ்வளவு சின்சியரா இருக்கணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதத்துல அன்னாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கிறாள். சின்சியர் பிரேயர். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, தூங்கல, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கா. அங்க ஒரு ஏலி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அதை கூட இவ கவனிக்கல, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த ஏலி தாத்தாவா தான் வந்து கேட்கிறாரு, என்னம்மா தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? இவ்வளவு கண்ணை மூடி ஊக்கமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, என்ன
நார்மலா இருக்கிறவன் இப்படி எல்லாம் என்ன செய்ய மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான். அப்படித்தானே? ஜெபம் பண்ணும் போதே என்ன செய்யும், மனசு அங்கங்க என்ன செய்யும், அலபாயம். என்ன பிரச்சனை? அதனாலதான் இந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நின்று ஜெபிக்கிறவங்க ரொம்ப சின்சியரா ஜெபம் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அதான் இந்த கத்தோலிக்க சபையில ஜெப மாலை உருட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு தெரியுமா? அதெல்லாம் கான்சன்ட்ரேஷனுக்காக பண்றாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் ஜெப மாலையை உருட்ட சொன்னாரா? இல்ல. நம்ம கான்சன்ட்ரேஷன் என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு கலந்து இருக்கணும். புரியுதா? ஏன் நமக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது? அவர் இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு இல்லை. வந்து உட்கார்றோம், இது ஒரு 4 சுவர் இருக்குது, இங்கே சிலுவையை கூட காணோம். அப்ப எதை பார்த்து ஜெபம் பண்ண, எதை நோக்கி ஜெபம் பண்ண? வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை, அப்படியே மேலே பார்த்தாலும் ஃபேன் சுத்துது. சோத்திரம் 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 சோத்திரம். அப்புறம் அங்கிட்ட இங்கிட்ட வேடிக்கை பார்க்கறது. என்ன, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே நம்ம மனது எங்க போயிடும், அப்படியே வீட்டுக்கு போய், காட்டுக்கு போய், வேலைக்கு போய். ஆமா, இப்படி நம்ம கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுன்னா எப்படி நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள முடியும்? வேதம் சொல்லுகிறது, அன்னாள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏனென்றால் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டா, தேவனுடைய சமூகத்துல ஊற்றிட்டா. காரணம், அவளுக்கு அப்படி ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு காரியம் செய்ய போறேன். எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம், தூங்கிடாதீங்க. ஆமா, நல்லா இப்ப கொஞ்சம் நல்லா சௌரியமா இருக்குமே கண்ணை மூடுறது. சரி, இப்ப உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நிக்கிறாருன்னு இப்ப கவனிங்களேன், கண்ணை தரங்க, கவனிங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க, நம்ம உடனே ஒரு உருவத்தை என்ன செய்வோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவோம். உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்த ஆண்டவர் கையில் ஆட்டுக்குட்டி வச்சிருந்தாரா? வச்சிருந்திருப்பாரா இருக்கும். சில பேருக்கு இங்கே ஒரு இருதயம் தொங்கும், இயேசுநாதர். இப்படி பல்வேறு இயேசுநாதரை நம்ம மனசுல என்ன செஞ்சிருப்போம், வச்சிருப்போம். அப்படி வைக்க கூடாது. ஆமா, அவரை உயிருள்ளவரா என்ன செய்ய வேண்டும், நீங்கள் உணர்ந்து ஜெபித்தால் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன உண்டு, பதில் உண்டு. கடந்த 30 நாட்கள் அதிகாலையில் நம்ம கர்த்தரை என்ன செஞ்சிருக்கிறோம், தேடி இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் உயிருள்ள தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக எழும்பி இருக்கிறது. இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு வேணும் சந்தேகப்படாம கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. காரணம், நம்ம செத்த ஒரு தேவனிடத்துல வந்து சொல்லவில்லை, உயிருள்ள ஒரு தேவனிடத்துல வந்து என்ன செஞ்சிருந்திருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். ஆகவே நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். இனிமேல் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வேணும், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் என்ன செய்கிறார், கேட்கிறார். இப்பொழுதே அவர் எனக்காக கிரியை செய்கிறார். எனக்கு இந்த ஜெபம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 30 நாள் நீங்க ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு ஒண்ணு கூட பதில் கிடைக்காம போக போறதே கிடையாது. காரணம், இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறார், உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு இருக்கிறார், நீங்க முழங்கால நின்று ஜெபித்ததை அவர் பார்த்திருக்கிறார். என்ன? சரி, இரண்டாவதாக இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை வசனம் வாசிக்கும் போது நம்பி நம்ம வாசிக்கணும். என்ன, வசனம் வாசிக்கும் போது, செய்தி கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு உணர்வு வேணும், இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் கேட்கிற வார்த்தை உயிருள்ள இயேசு பேசுகிற வார்த்தை என்ற ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். வேதத்துல சீஷர்கள் 2 பேர் எம்மாவுக்கு போனாங்கன்னு நான் சொன்னேன்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு போனாங்கன்னு சொன்னேன்ல. அந்த கிராமத்துக்கு பேர் எம்மாவு. அந்த 2 பேர்ல ஒருத்தன் பேர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கிளையோப்பா. என்னப்பா? கிளையோப்பா. இன்னொருத்தன் பேர் சொல்லப்படலை. இந்த 2 பேரும் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இயேசுவை பத்தி தான் பேசுறாங்க, வேற எதையும் பத்தி பேசல, அரசியல் பத்தி பேசல, இயேசுவை பத்தி தான் பேசுறாங்க, வசனங்களை தான் பேசுறாங்க, நடக்கிற காரியங்களை தான் பேசுறாங்க. இப்ப இயேசு அவர்களோடு இணைந்து கொண்டார். இவர்
இன்னும் கொஞ்சம் கூடுதலா தீர்க்க தரிசனங்கள்ல உள்ள வசனங்கள் எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்றாரு சொல்லி, அவர் உயிர்த்தெழ வேண்டியது என்று ஏற்கனவே சொல்லி இருக்குதுல்லப்பா, அது உங்களுக்கு புரியலையா, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளலையா, அதை நீங்க நம்பலையா அப்படின்னா இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்க மனசுல இயேசு எப்படி இருக்கிறார், இவர்கள் மனசுல இயேசு எப்படி இருக்கிறார், மரித்தவராய் இருக்கிறார். பக்கத்துல கேளுங்க, உங்க மனசுல இயேசு உயிரோட இருக்கிறாரா, மரித்தவராய் இருக்கிறாரா? பைபிள் வாசிக்கும் போது இயேசுவை உயிரோட நீங்க உணர்றீங்களா, மரித்தவரா உணர்றீங்களா? அதனால வசனத்தை கேட்டாலும் இன்னும் கூடுதலா சொல்றாங்க, எங்கள் இருதயம் என்ன செய்தான், கொழுந்து விட்டு எரியுதா, ஆனாலும் உயிரோட இருக்கிற இயேசு அவங்களால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. கவனிங்க, வேத வாசித்தாலும் சரி, செய்தி கேட்கும் போதும் சரி, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும், இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்ப இயேசுதான் பேசுகிறார். இப்ப உங்க கூட பாஸ்டர் பேசுறாரா, இயேசுநாதர் பேசுறாரா? அதனாலதான் உங்களுக்கு அப்பப்ப இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பப்ப நமக்கு இருதயம் கொழுந்து விட்டு எரியுதா இல்லையா? அப்படின்னா பேசுறது யாரு கிடையாது, பாஸ்டர் கிடையாது, பேசுறது யாரு, இயேசு. அப்ப இயேசு பேசுறாருன்னா அவர் எப்படித்தான் இருக்கிறாரு, உயிரோட தான் இருக்கிறார். அதனால இங்க பேசுகிற வார்த்தைகள் ஒரு சொற்பொழிவு அல்ல, அது உயிருள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க அந்த உணர்வோட நீங்க தியானிச்சீங்கன்னா, செய்தி கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில வார்த்தை உயிர்ப்பிக்கும். என்ன? ஆமா, உலர்ந்த எலும்புகளையே உயிர்ப்பித்து மகாபெரிய சேனையாக்கின வார்த்தை. அதனால வேத வாசிக்கும் போது உயிருள்ள தேவனுடைய வார்த்தை என்ன செய்றீங்க நீங்க? வேத வாசிக்கும் போது ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் தாத்தா பாட்டிட்ட கதை கேட்டிருக்கீங்க? கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பீங்க. அல்லது யாராவது தாத்தா பாட்டி தங்கள் பேர பிள்ளைகளுக்கு கதை சொல்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி ஒருத்தர் உங்களுக்கு கதை சொல்ற மாதிரி அல்லது உங்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி வாசிங்களேன். இப்ப தேவன், நான் வாசிக்கிறேன், அவர் என் கூட பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பேசுறது யாரு? தேவன். அவர் உயிரோட இருக்கிறார். அவர் எனக்கு வேத வசனங்களை எடுத்து என்ன செய்யறாரு சொல்றாரு. நான் சும்மா வாசிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிடுவீங்க. அப்ப ஒவ்வொரு வசனத்தையும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்து ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசை. தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படியாக்கும். அப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு? என்னோடு பேசுகிறார். நீங்க இந்த அனுபவத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பைபிள் வாசிக்கிறது போர் அடிக்கவே செய்யாது. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய நேரம் நம்ம ஏதோ ஒரு புத்தகத்துல இருக்கிற எழுத்துக்களை வாசிக்கிறதா நம்ம நினைக்கிறதுனாலதான் போர் அடிக்குது, நமக்கு தூக்கம் வருது. ஆனா ஒரு 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 யோசனை, உண்மையிலேயே இயேசுநாதர் உங்க வீட்டுக்கு வந்து காலையில 6 மணிக்கு உட்கார்ந்துட்டார், என்ன பண்ணுவேள்? வெளியே வேற பக்கத்து வீட்டு அக்கா, ஏக்கா தண்ணி வந்துருச்சுங்குது, என்ன பண்ணுவேள்? நம்ம வீட்டில் வேற இருக்கிற நண்டு சிண்டெல்லாம் என்ன செய்யுது? காப்பியா போட்டியா, வடையா வாங்கிட்டியாங்குது, என்ன செய்வேள்? புருஷன் என்ன சொல்லுவான்? என்னத்தையா சொல்லுவான். நீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. அப்புறம் ஒரே அவசரம், ஸ்கூலுக்கு போனோம், வேலைக்கு போனோம். யார் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கா? என்ன பண்ணுவேள்? ஒன்னும் சொல்ல மாட்டேலே, என்ன பண்ணுவேள்? மரியாள் என்ன பண்ணிட்டா? உட்கார்ந்துட்டா. மார்த்தாள் உங்களை மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா, என்ன பண்ண? இப்படி காலம் காத்தால வந்து
உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. அப்பதான் மார்த்தாளுக்கு டென்ஷன் ஆகி போச்சு. இப்படி காலங்காத்தால உங்களை சொல்லல, அவளை சொல்றேன், இப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்தா ஏதாவது வீட்டுல வேலை நடக்குமா? ஆண்டவர் சொன்னாரு, மார்த்தாலே, நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. அப்ப யோசித்து பாருங்க, நீங்க வேதத்தை எடுத்துட்டு உட்கார்றீங்க, உங்க வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறாருங்கிற ஒரு உணர்வோட நீங்க என்ன செய்யணும்? உட்காரணும். நான் சொல்றது, நீங்க உட்கார்ந்து பைபிளை திறந்த உடனே யாருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கீங்கிற உணர்வு வேணும். இயேசு உயிரோட இருக்காரா இல்லையா? உயிரோட இருக்கிற இயேசு எங்க இருக்க போறாரு? ஐயோ, இது வேற பெரிய கேள்வியா? உயிரோட இருக்கிற இயேசு எங்கெங்க இருக்க போறாரு? நம்ம கிட்டதான் இருக்க போற. அவருக்கு வேற வேலை இல்ல, நம்ம கூட இருக்கிறது தான் அவருடைய வேலை. அப்ப அவர் வருகிறார் நம்மோடு பேச. என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில். மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தாள், மரித்த லாசரை மீண்டும் வீட்டில் இடம் கொடுத்தாள், மரித்த லாசரை மீண்டும் கண்டாள். கலங்கிடும் மனிதா வருவாயா, கர்த்தரின் பாதம் விழுவாயா, கர்த்தரின் பாதம் விழுவாயா. இனிமேல் எத்தனை பேர் வேதம் வாசிக்கும் போது ஒரு உயிருள்ள தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து வாசிக்க போறோம், அவருடைய சத்தத்தை கேட்க போறோம், அவர் நம்முடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய வைக்க எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வரும்னு நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே வசனத்தை வாசிக்கும் போது அல்லது செய்தி கேட்கும் போது என்ன உணர்வோடு இருக்கணும்? என் இயேசு பேசுகிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். மூணாவது விஷயம், சபையா நம்ம கூடி வரும்போது இயேசு நம் நடுவில் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு தேவை. லூக்கா 24:36-37 வசனங்களை பாருங்க. லூக்கா 24:36, அவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஏன் திடீர்னு ஒருத்தர் வந்த உடனே அவரை இயேசுன்னு நினைக்கல, என்ன நினைக்கிறாங்க? ஆவி. ஏன் அப்படி நினைக்கிறாங்க? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை இன்னும் அவங்களால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. திரும்ப எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்களை எழுப்புங்க பார்க்கலாம். அவங்கள பயமுறுத்தாம எழுப்புங்க. சில திடீர்னு எழுப்பினோன்னு பயந்துருவாங்க. பயமுறுத்தாம எங்க 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 எழுப்பிட்டீங்களா? ஓகே. நம்ம கூடி வரும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். மத்தேயு 18:20 ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? ஏன் அவர் நம்ம நடுவில் இருக்கிறார்? ஏன்னா அவர் உயிரோட இருக்கிறார். ஆமா. சோ எங்கெல்லாம் நீங்க கூடுறீங்களோ, ஒருவேளை கேர்சல்ல கூடுறீங்களா, அங்க இருக்கிறார். மென்டர்ஸ் ஒருவேளை 2 பேர் கூடுறீங்களா, ஒருவேளை நீங்க டீ கடையில கூட நின்று பேசலாமா இருக்கும், அங்க அவர் நடுவில் என்ன செய்றார்? இருக்கிறார். சபைக்கு வர்றோம், இது கொஞ்சம் நமக்கு பாரம்பரியமாய் போச்சு, அதனால சபையில அவர் இருக்கிறாருங்கிறத நம்ம கொஞ்சம் ஈஸியா என்ன செய்யறோம், நம்புறோம். ஆனா இந்த வெளியே உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, உங்க நடுவில் கர்த்தர் இருக்காரா இல்லையா? பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, உனக்கு எனக்கு நடுவில் கர்த்தர் இருக்கிறார். ஆனா இப்படி ஒத்தை கட்டையா நின்றீங்கன்னா அவர் எங்க இருப்பாருன்னு தெரியல. அதனால யாராவது பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கோங்க. நடுவிலே அவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நம் நடுவிலே இருக்கிறார். ஏனென்றால் அவர் உயிருள்ளவர், உயிர் தெளிந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அதனாலதான் இந்த உணர்வோடு அவர் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நாலாவது, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை எந்தெந்த சந்தர்ப்பத்திலாம் நமக்கு தேவை? முதல்ல ஜெபிக்கும் போது தேவை. ரெண்டாவது, வேத வசனத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது தேவை. மூன்றாவது, சபை கூடி வரும்போது அல்லது நம்ம வீட்டில் கூடி வரும்போதெல்லாம் நமக்கு தேவை. நாலாவது, அன்றாட தேவைகளிலே நமக்கு தேவை. அன்றாட தேவை. இப்போ யோவான் 21:3 நீங்கள் குறிச்சுக்கோங்க. இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அப்பப்போ வந்து போறாரு. இந்த சீசர்களுக்கு என்ன செய்ய தெரில. ஒரு நாள் பேதுரு சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன். ஏன்னா அதுதான் அவங்களுடைய குலத்தொழில். ரொம்ப நாள் ஆச்சு விட்டு இயேசுநாதர் பின்னாடி வந்ததுக்கு அப்புறம். இப்போ போர் அடிக்கி, நான் மீன் பிடிக்க போறேன், சும்மா இருக்கிறதுக்கு எதையாவது சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா. அப்படி ஏன்னா இயேசுநாதர் இருந்தப்ப இவங்களுக்கு கஷ்டம் இல்லை. அப்பப்போ சாப்பாடு கிடைக்கும், அப்பப்போ தேவைக்கு காசு பணம் தந்தாரு. இப்போ அந்த பணப்பைய வச்சிருந்த யூதாசும் இல்லை, அவன் இருந்தானால ஏதாவது லோனாவது என்ன செய்வான், ரெடி பண்ணுவான். இப்போ அவனும் இல்லை. அதனால என்ன செய்ய, வாங்கப்பா மீன் பிடிச்சு விற்று எதையாவது காசு சம்பாதிப்போன்னு சொல்லி கிளம்பிட்டா. அப்படி உடனே கூடவே எல்லாம் கிளம்பிட்டாங்க. போனா ராத்திரி முழுசும் ஒரு மீன் கூட என்ன செய்யல, ஆகப்படலை. என்னடா இது, கொஞ்ச நாள்ல நமக்கு வேலையெல்லாம் மறந்து போச்சா? ஒரு கிளைண்ட் வரமாட்டேங்க, ஒரு பார்ட்டியும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சம்பாத்தியம் இல்லைன்னு ஒரே கவலை. அப்படியே வருத்தத்தோட காலையில கரைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒருத்தர் வந்து நிற்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு. வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன், நாங்களும் உடன் வருகிறோம் என்றார்கள். புறப்பட்டு போய் படவேறினார்கள், போயிட்டாங்க. 21:4 பாருங்க. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இதுதான் பிரச்சனை. இன்னும் அவங்களால இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் எப்பனாலும் வருவார், சந்திப்பார், போவார், அந்த உணர்வு அவங்களுக்கு இல்ல இல்ல. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை இயேசு மரித்து விட்டாருங்கிற அந்த உணர்வுலே தான் இருக்காங்களே தவிர உயிரோடு எழுந்து விட்டார் என்ற அந்த உணர்வு. அதனாலதான் நான் சொன்னேன், இன்னைக்கும் நம்ம இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொன்னால் நம்மளால என்ன செய்ய முடியல. ஏன்னா பிரச்சனை என்ன தெரியுமா? கண்ணுதான். உங்க கண்ணு தான் பிரச்சனை. ஏன்னா உங்க கண்ணுல இன்னும் இயேசுவை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. எங்க இயேசுவை பார்க்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொய். எங்க பார்க்குறீங்க? பார்க்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சியை வைக்கணுங்கிறக்காக அவர் 40 நாள் பல்வேறு நபர்களுக்கு தரிசனமானார். அவ்வளவுதான். அவங்க சொன்னதான் நம்ம நம்பணும். இன்னைக்கும் நீங்க விசுவாசிக்கணும், இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்படியே வருத்தத்தோட வரும்போது கேட்கிறார், பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரி இருக்குதா? ஒண்ணும் இல்லை, ராத்திரி முழுசும் கஷ்டப்பட்டாச்சு, ஒன்றும் கிடைக்கல. அப்படியா, கொஞ்சம் வலைய இந்த வலது கை பக்கம் போடுங்க. போட்டா எவ்வளவு மீன் கிடைக்குது? 42. ஒன்று சொல்லி விடுவோம். 153 பெரிய மீன். இத பார்த்த உடனே பேதுருக்கு புரிஞ்சு போச்சு, கரையில நிக்கிறது யாரு? ஏசப்பா. ஏங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அந்த அற்புதங்களை பார்க்கும் போதாவது உங்களுக்கு ஒரு உணர்வு வேணும், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் இல்லாம இந்த அற்புதம் நடக்குமா? அவர் இல்லாம கல்யாணம் நடக்குமா? அவர் இல்லாம பிசினஸ் நடக்குமா? சொல்லுங்க. அவர் இல்லாம ஊழியம் நடக்குமா? நடக்காது. அவர் இருக்கிறதுனாலதான் எல்லாம் நடக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் இருக்கிறதுனாலதான் எல்லாம் நடக்குது. அன்னைக்கு அவன் சும்மா தான் வீட்டுக்கு போயிருந்திருக்கணும். அன்னைக்கு 153 மீனை பிடிச்சிட்டு போனதுக்கு காரணம் என்ன? இயேசு. வீட்டுக்கு பேதுரு மீனை தூக்கிட்டு போயிருந்திருப்பாரு. போன உடனே அம்மா கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன இவ்வளவு மீன்? ஆமா, நீங்க நிறைய கிடைச்சது. கதை விடாத. இயேசுநாதர் கூட வந்தாரா இல்லையா? இயேசுநாதர் எங்க வந்தாரு? இந்த கதையெல்லாம் விடாத. இயேசுநாதர் வராம உம்மால ஒரு மீன் கூட என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது சத்தியம்? ஆமா, இயேசு வந்தா. உடனே பேதுரு சொல்லியிருப்பாரு, ஆமாமா
ஆமா, நம்ம தான் அவரை மறந்துட்டோம். ஆனா அவர் நம்மளை என்ன செய்யல, மறக்கல. நம்ம தான் அவர் இல்லாமலே பிசினஸ்க்கு போயிடுறோம். காலையிலே ஆத்திரம் தோத்திரம் நாமே 4 இட்லியை வாயில போட்டு முழுங்கிட்டு வேகமா ஆபீஸுக்கு போறோம். ஆனா ஒரு ஆசீர்வாதமும் இல்ல. அப்படி வருத்தத்தோட வரும்போது இயேசு உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஆனால் இன்னைக்கு அவர் மாம்சத்தில் நமக்கு வெளிப்படுறது கிடையாது. ஆனால் நம்புங்க, அவர் உங்க கூட தான் இருக்கிறார். தனிமையின் நேரத்தில் அவர் உங்க கூட தான் இருக்கிறார். உங்க கஷ்ட நேரத்தில் உங்க கூட தான் இருக்காரு. உங்க கண்ணீரின் நேரத்தில் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஆமா, வீட்டில் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கணவன் மனைவி சண்டை போட்டு இருக்கீங்கல்ல, உங்கள் நடுவிலே தான் அவர் இருக்கிறார். நீங்க சண்டை போடுறதுக்கு பதில் கணவன் மனைவிமா சேர்ந்து ஆண்டவர்கிட்ட உங்க தேவையை சொன்னீங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கும் அற்புதம் செய்வார். ஆகவே எந்த குறைகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, எந்த தீமையை குறித்தும் கவலைப்படாதீங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார், பார்த்து கொள்வார். 5வதாக, நாம் ஊழியம் செய்யும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இயேசு உயிரோடு இருக்கிறார். கவனிங்க, இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோட நீங்க ஜெபிக்கலனா உங்க ஜெபம் உயிருள்ளதா இருக்காது. ஜெபத்துக்கு பதிலும் என்ன செய்யாது, கிடைக்காது. இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிற உணர்வோட நீங்க வேதத்தை வாசிக்கலனா ஒன்னும் உங்களுக்கு புரியாது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற உணர்வோட நீங்க கூடலனா அந்த கேர்சல் ரொம்ப நாள் என்ன செய்யாது, ஓடாது. இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிற உணர்வோட நீங்க பிசினஸ் பண்ணலனா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இப்ப 5வது, ஊழியத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இயேசு உயிரோடு, இயேசு கிறிஸ்து இப்ப பரத்துக்கு போயிட்டார். இவங்களும் 2வது அதிகாரத்தில் அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. 3வது அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் ஜெபாலயத்துக்கு போறாங்க, தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பிறவி சப்பானி, அவன் ஐயா பிச்சை கொடுங்க ஐயா. இவங்க சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்க இடத்துல இயேசுவின் நாமத்துல எழும்பி நட. என்ன தைரியத்துல இவங்க சொன்னாங்க, என்ன தைரியத்துல அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இயேசு உயிரோட இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? முந்தி அவர் மாம்சத்துல இப்படிதான் அவர் முன்னாடி போவார், நாங்க பின்னாடி போய்கிட்டே இருப்போம். அவரு சப்பானிகள் எல்லாம் எழுப்பி விட்டுக்கிட்டே போய்கிட்டு இருப்பார், நாங்க பின்னாடி போய்கிட்டே இருப்போம். இப்போ அப்படிதான். இப்ப அவர் மாம்சத்துல இல்ல, அவர் ஆவியாய் இருக்கிறார். இப்ப அவர் முன்னாடி போகல, அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறாரு, நமக்குள்ள. அதனால அந்த தைரியத்துல தான் எழுப்புனாங்க. அது மட்டும் இல்ல, பிரசங்கம் பாத்தீங்கன்னா பயங்கர வல்லமை. 3:15 பாருங்க, அப்போஸ்தலர் 3:15, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்ப எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறீங்க? இயேசு உயிரோடு இருக்கிறார். எந்த அதிகாரத்துல இதெல்லாம் செய்றீங்க? இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம ஊழியத்தை யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா? ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல ஊழியம் செய்ய கஷ்டப்படுறாங்க. ஊழியத்துக்கு எதிர்ப்புங்கிறாங்க. ஊழியத்துக்கு வர்ற எதிர்ப்பை சமாளிக்க முடியாம ஓடி போறாங்க. சில பேர் ஊழியத்தை விட்டுறாங்க. யாரை பத்தி சொல்றேன்? நம்ம சபையில இருக்கிற ஆட்களை பத்தி தான் சொல்றேன். என்னன்னா, அவங்களுக்கு இயேசு நம்ம கூட இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு இல்ல. ஆனா அந்த கேர்சல் லீடர்கள், மென்டர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார், நான் உங்க கூட தான் இருக்கிறேன். நம்ம செய்யற ஊழியம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஊழியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே அந்த உணர்வோடு நம்ம ஊழியம் செஞ்சா உற்சாகமா ஊழியம் செய்வோம், தைரியமா ஊழியம் செய்வோம், யார்ட்டையும் நம்ம சவால் விடுவோம். ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே கூட யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். அவர் உங்கள் வலது பக்கத்திலே நிழலையும் உங்களையும் பிரிக்க முடியுமா? அது மாதிரி தான் உங்களையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. கொஞ்சம் வலது பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து கொஞ்சம் தள்ளி உட்காருன்னு சொல்லணும். வலது பக்கம் இருக்கிற ஆளை பார்த்து கொஞ்சம் தள்ளி உட்காரு. யார் இருக்கா சொல்லுங்க சத்தமா. இயேசு இருக்கிறார். அதனால இனி ஊழியம் செய்யும் போது என்ன உணர்வோட ஊழியம் செய்யணும்? தனிமையின் உணர்வோட அல்ல, தவிப்பின் உணர்வோட அல்ல. ஐயோ வர்றானே,
என்ன சொல்ல போறானோ அப்படி அல்ல, என்னத்தை பாடுவோம் என்னத்தை பேசுவோம் அப்படி அல்ல. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற உயிருள்ள தெய்வம். அவர் பேசுவார். தைரியமா நீங்க வியாதிஸ்தர் மேல தலையில கை வச்சீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? சொஸ்தம் அடைவார்கள். பிசாச போன்னா என்ன செய்யும்? ஓடும். ஏன்னா நீங்க தனியா இல்ல, உங்க கூட உயிருள்ள இயேசு. இந்த உணர்வோட நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களை கண்டாலே பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே ஊழியம் செய்யும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். கடைசியா கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறதுல நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கு. அனனியா சப்பீராள். கிட்டத்தட்ட அந்த நாட்கள்ல இருந்த எல்லா விசுவாச மக்களும் தங்களுடைய சொத்தையெல்லாம் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சு ரொம்ப தீவிரமா ஊழியம் செஞ்சாங்க. ரொம்ப தீவிரமான ஊழியம். அந்த வேகத்துல தான் இன்னைக்கு அந்த ஊழியம் இன்னைக்கு வரைக்கும் ஓடுது. ஏன்னா அன்னைக்கு இருந்த விசுவாசிகள் அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ வேகம். உலகமெங்கும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுக்கெல்லாம் அந்த சொத்தெல்லாம் வித்து கொண்டு வந்து வச்சது தான் முக்கியமான காரணம். இந்த அனனியா சப்பீராலும் வீட்டில் பேசிக்கிட்டாங்க. ஏங்க நம்ம சொத்தையும் வித்துருவோம், வச்சு என்ன பண்ண போறோம்? சரிம்மா கொடுத்துருவோம்மா. ஓகே. வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன சோதனை. அதுல கொஞ்சத்தை எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. பேதுரு என்ன கேட்கிறாரு? ஏமா நீங்க இவ்வளவுக்கு தான் சொத்தை வித்தீங்களா? அப்ப அவங்க என்ன சொல்லி இருந்திருக்கணும்? இல்லையா, வித்தது 5 லட்சம், 2 லட்சத்தை வீட்டில் வச்சுட்டு 3 லட்சத்தை கொண்டு வந்திருக்கிறேன் சொன்னா என்ன குறைஞ்சா போவீங்க? இல்ல ஆண்டவர் தான் போய் 8 சொல்லுவாரா? ஏன் அப்படியே சொன்னாலும் தான் ஏன் 8 வரக்கூடாது? ஏன் இவங்க போய் சொன்னாங்க? ஒருவேளை அவர் போய் 8 பாருங்க. நிறைய நேரம் பொய் சொல்றோங்க. எதுக்கு பொய் சொல்றோம்? பல காரியங்களுக்காக பொய் சொல்றோம். எல்லாம் நம்ம சேஃப்டிக்காக தான் பொய் சொல்றோம். ஆனா அது நமக்கு சேஃப்டி கிடையாது. அது நமக்கு பேர் ஆபத்து. நமக்கு என்ன செய்யல தெரியல. பொய் ஏன் சொல்லுகிறோம்? நம்ம சொல்றது யாருக்கும் தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? ஏன் தெரியும் தெரியுமா? அவர் சாகல, செத்தார், ஆனால் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நீ ஒண்ணு என் கூடவே இரும், என் கூடவே இரும்னு ஜெபம் பண்ணாம இருந்திருக்கணும். கூடவே இரும் கூடவே இரும்ட்டு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி தப்பு பண்ணா கூடவே இருக்கிறவர் சும்மா இருப்பாரா? அவர் கடுப்பாகி விட்டார். முதல்ல புருஷன் செத்து போனார். இவங்க உடனே சாகு அப்படிலாம் சொல்லலை. நாங்கள் என்னைக்காவது அப்படி சொல்லுவோமா? உங்களை சொல்ல, உங்களெல்லாம் அனுப்பிவிட்டு நான் என்ன பண்றது? பொய் சொல்ல, அதாவது பொய் சொல்லும்படி சாத்தான் உங்களுடைய இருதயத்தை நிரப்பி, ஏன்பா பொய் சொன்ன அப்படின்னு தான் சொன்னாரு. செத்துட்டான். அப்புறம் வேகமா அம்மா வருது. பாஸ்டர், எங்க வீட்டுக்காரர் காசு கொடுத்தாரா? எங்க வீட்டுக்காரர் காணி கொடுத்தாரா? ஆமாம்மா கொடுத்தாரு. எவ்வளவுக்குமா வித்தீங்க? பாஸ்டர் 3 லட்சம் கொடுத்துருப்பாரு. ஆமாம்மா 3 லட்சம் கொடுத்தாரு. ஆனா சொத்தை எவ்வளவுக்கு வித்தீங்க? எவ்வளவுக்கு விற்க போறோம்? 3 லட்சம் தான். உன் வீட்டுக்காரனை அடக்கம் பண்ண வாலிபருடைய கால்கள் இதோ இருக்கிறது. நீங்க வேதம் சொல்லுது, சபையார் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. என்ன பயம் தெரியுமா? ஆஹா, இது வெறும் செல்வின் கிடையாதுயா, உயிருள்ள தேவன் இந்த சபையில இருக்கிறாரு, பாஸ்டர் கூட இருக்கிறாரு, சேட்டை கீட்ட பண்ண கொன்னு விடுவாரு. விளையாட்டுக்கு சொல்லுங்க, சீரியஸா சொல்றேன். கர்த்தர் நம்முடைய சபையின் நடுவில் என்ன செய்கிறார்? அவரை செத்துட்டதா நீ நினைக்கிற, அவர் உயிரோடு இருக்கிறார். அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேண்டும்.
புரியுதா நான் சொல்றது? சாத்தான் அந்த உணர்வை மழுங்கடிக்கிறான். ஏன்னா அப்பதான் உன்னைய பாவம் செய்ய வைக்கலாம், அசுத்தமா வாழ வைக்கலாம், அருவருப்பா வாழ வைக்கலாம். மறைவான பாவங்களை இன்னைக்கே அறிக்கைட்டு விட்டு விடுங்க. ஏன்னா நீங்க செய்யறது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். எப்படி உங்களை ஆசீர்வதிப்பாரு, எப்படி உங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், எப்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், எப்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார், எப்படி உங்க வருங்காலம் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். அவன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும், அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும். கர்த்தர் சீயோனிலிருந்து நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்ப யாருக்கு ஆசீர்வாதம்? கர்த்தருக்கு பயந்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன் கூட உசுரோட இருக்கிறார். இந்த ஒரு முடிக்க போறேன் நான். நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு இரும்பு மனுஷி. அவங்க ஏடிஎம்கே கட்சியை மிலிட்ரி மாதிரி என்ன செஞ்சாங்க, கொண்டு போனாங்க. பார்த்துருப்பீங்களே, மேலே ஹெலிகாப்டர்ல அந்த அம்மா போனாலே கீழே இருக்கிற அவருடைய சகாக்கள்லாம் என்ன செய்வாங்க, சாஷ்டாங்கமா விழுந்து. எதுக்கு? அந்த ஹெலிகாப்டர் நிழலுக்கே அவ்வளோ பயம். ஏன்னா அந்த அம்மா மேலே இருந்தாலும் கீழே இவங்க என்னென்ன பண்றாங்கிறது எல்லாருமே அந்த அம்மாவுக்கு என்ன செய்யும், தெரியும். அதனால அந்த அம்மா எப்ப என்ன செய்யும்னே இவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால அந்த கட்சியினர் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம கிடு 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 கிடுன்னு கை காலெல்லாம் என்ன செஞ்சுட்டா இருக்கும், ஆடிட்டா இருக்கும். ஆனா அந்த அம்மா எங்க போயிடுச்சு, ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆயிடுச்சுங்க. என்ன நமக்கு ஒன்றும் புரியலை, எல்லாமே மர்மமாக தான் போய்கிட்டு இருக்கு. வெளியே இருக்கிற ஆட்கள்லாம் ஆட ஆரம்பிச்சாச்சு, ஒற்றை ஆட்டம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த கூவத்தூர்ல கொண்டு போய் வச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா உங்களுக்கு? பயங்கர ஆட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர்களுடைய டோனே மாறிடுச்சு, தோரணை என்ன செஞ்சிருச்சு. அது வரைக்கும் எல்லாம் இப்படி இருந்தாலாம், எனக்கு அந்த நாட்கள் எல்லாம் ஒரு ஆசை என்ன தெரியுமா, இவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அம்மா உசுரோட வந்துடணும். அவ்வளவுதாங்க. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பார்க்கலாம். என்ன, இந்த சசிகலா அம்மா வந்துச்சு, நான் தான் முதல்வராக போறேங்கிற மாதிரி பேசிச்சு. அப்புறம் இவங்க ஜெயிலில் போட போறேன்ட்டாங்க. உடனே நம்ம அடுத்த ஒருத்தர் வந்தார்ல, வந்து அவர் முதல்வர் ஆனார். அவர் வந்த உடனே இந்த அம்மா யாருன்னே எனக்கு தெரியாதுட்டாரு. அதுக்கு இடையில பன்னீர்செல்வம் போய் தர்ம யுத்தம்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. இப்படியே ஒரே போட்டி போட்டு எல்லாம் இப்படியே இருக்கும்போது திடீர்னு அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். அவ்வளவுதான். இப்படி இருந்தாலும் என்ன ஆயிரும், எனக்கு அப்படி ஒரு ஆசை. இவங்க அந்த நேரம் இவங்களுடைய முகத்தில் இருக்கிற அந்த பீதி என்ன செய்யணும், பார்க்கணும். ஆனா அப்படி ஒண்ணு என்ன செய்யல, நடக்கல. கவனிங்க, நிறைய பேர் இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிற அந்த உணர்வே இல்லாம இஷ்டத்துக்கு பேசுறோம், இஷ்டத்துக்கு வாழ்றோம். இந்த கால வேளையில கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். உன் கூட தான் இருக்கார், அவர் உசுரோட தான் இருக்கிறார். புரியுதா? நான் கூட ஜெயலலிதா அம்மா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறேன். அது கூட நடக்காது. ஆனா இது அந்த ஆசையும் கிடையாது, தோசையும் கிடையாது. இது உண்மை. அவர் உன் கூட தான் இருக்கிறாரு. நீ பண்ற சேட்டை எல்லாம் அவருக்கு தெரியும், பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. யோசி, துணிகரமா தேவ சமூகத்தில் உட்கார்றது, சேட்டை பண்றதெல்லாம் விட்டு இருக்கார்ல, இருக்காரா இல்லையா? ஆமா. அந்தரங்க வாழ்க்கையில எப்படி இருங்க, பரிசுத்தமா இருங்க. நீங்க தேவனுக்கு பயப்படுறத அப்படித்தான் வெளிப்படுத்த முடியும். அவர்களை தான் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆகவே எத்தனை பேர் இந்த நாள்ல இருந்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிறத நம்ப போறீங்க, விசுவாசிக்க போறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே ஏதோ அவரை கண்களால பார்த்தா தான் நம்புவேன்னு நினைக்காதீங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கொஞ்சம் கூட இயேசுவின் உயிர்த்தெழுதல் மேல நமக்கு சந்தேகம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது.